நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பெரிதாக்கப்பட்டு இன்றைக்கு அனைவராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இசை பெரிதா, மொழி பெரிதா என்று ஒரு கேள்விக்கு விடை தேடும் விதமாக வைரமுத்து அவர்கள் பேசிய பேச்சு பிரச்சனையாகி இன்றைக்கு அதற்கு எதிர்வினைகள் எல்லாம் ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் என்று நமது பார்வையிலே பார்க்கின்ற பொழுது என்னுடைய குற்றச்சாட்டு கவி பேரரசு வைரமுத்து அவர்களே என்றுதான் நான் சொல்லுவேன். காரணம், கவிஞர் வைரமுத்து, கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை இன்று நேற்று நடந்த பிரச்சனை அல்ல. அவர்கள் 36 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிவு ஏற்பட்டுவிட்டது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் பேசுகின்ற போது இசை பெரிதா அல்லது மொழி பெரிதா என்றால் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளுங்கள், அது எங்களுக்கு லாபம். நீங்கள் ஒரு தரப்பார் மொழியே பெரிது என்று பேசினால் அது எங்களுக்கு லாபம், இன்னொரு பக்கம் இசையே பெரிதது என்று பேசினால் அதுவும் எங்களுக்கு லாபம். காரணம், இரண்டு வாதங்களும் புதிய புதிய சொற்களை, புதிய புதிய கருத்துக்களை தமிழுக்கு தரும். ஆகவே அந்த வாதங்கள் ஏற்கப்பட வேண்டியவை. ஆனால் வைரமுத்து அவர்கள் 23 நிமிடங்கள் பேசிய பேச்சில் 22 நிமிடங்கள் சரியாக பேசினார். அதிலே ஏராளமான கருத்துக்கள் இருந்தன, ஏற்கக்கூடிய கருத்துக்கள் இருந்தன, புதிய புதிய சிந்தனைகள் அதில் இருந்தன. ஆகவே அவை எல்லாமே சரி. 23வது நிமிடத்தில் அவர் முடிக்கின்ற பொழுது இதை தெரிந்தவன் ஞானி, தெரியாதவன் அஞ்ஞானி என்று சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு பிரச்சனை. நான் இளையராஜாவை சொல்லவில்லை என்று வைரமுத்து அவர்கள் மறுக்கலாம். என்ன வைரமுத்து அவர்களே, இது கூட எங்களுக்கு தெரியாதா? பேரறிஞர் அண்ணா வெளிநாட்டுக்கு மருத்துவமனைக்கு சென்று விட்டு வெளியே வருகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அண்ணாவை பற்றி கடுமையாக விமர்சனம் எழுதியவர். அவரிடத்தில் பேசுவதற்கு வெட்கம், கூச்சம். ஆகவே தன்னுடைய பாடல் வரிகளிலே எழுதுகிறார், நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. இதை புரிந்து கொள்ளாத முட்டாள்களா நாங்கள்? அதே மாதிரி இன்னொரு இடத்திலே அதே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காமராஜரிடம் பேச மாட்டார். ஒரு கட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அது பிடிக்காமல் இனி காங்கிரசுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அவர் ஒரு பாடலின் மூலமாகவே சொல்கிறார், அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. புரியாதவர்களா நாங்கள்? என்ன கவிஞரே, நீங்கள் மொழியா இசையா என்று பேசிவிட்டு கடைசியில் ஞானியா அஞ்ஞானியா என்று பேசுகின்றீர்களே, இது உங்களுக்கு தகுமா? நீங்கள் இளையராஜாவை எவ்வளவு உயர்வாக பேசியிருக்கின்றீர்கள். நீங்கள் 6 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் மட்டுமே அவரோடு பணியாற்றி இருக்கின்றீர்கள். அதற்கு பிறகு என்ன காரணத்தினால் பிரிந்தீர்கள் என்பது எங்களுக்கு அவசியம் இல்லை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு முக்கியம். தெரிந்து கொள்வதும் எங்களுக்கு முக்கியம் அல்ல. ஆனால் பிரிந்தவுடன் நீங்கள் எழுதினீர்களே ஒரு புத்தகத்தில், இந்த குளத்தில் கல் எறிந்தவர்கள் என்கின்ற புத்தகத்திலே நீங்கள் எழுதிய எழுத்துக்கள் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. கவி பேரரசு அவர்களே, இளையராஜா அவர்களே, நீ என்னை உயர்த்தியவன் என்று எழுதியிருக்கின்றீர்களே. உன்னோடு சேர்ந்துதான் நான் புகழ் பெற வேண்டும் என்ற நிலையில் நான் இல்லை. அதே போல என்னோடு சேர்ந்துதான் நீ புகழ் பெற வேண்டும் என்ற நிலையிலும் நீ இல்லை என்று நீங்கள் தொடங்கி இருக்கின்றீர்கள். அப்படி தொடங்கப்பட்ட அந்த கட்டுரையில் ஒரு இடத்திலாவது இளையராஜாவை நீங்கள் குறைவாக மதிப்பிட்டு இருக்கின்றீர்களா? அந்த கட்டுரையில் அப்போதுதான் நீங்கள் பிரிந்த வேகத்தில் நீங்கள் ஏதாவது உளறிவிருக்கலாமே, ஏன் செய்யவில்லை? மீண்டும் வாய்ப்பு அவர் மூலமாக கிடைக்கும் என்பதனால் நீங்கள் அவரை விமர்சிக்கவில்லையா? என்ன கவிஞரே, இந்த குளத்தில் கல் எறிந்தவர்கள் பக்கத்திலே நீங்கள் எழுதிய எழுத்துக்களும் முத்துக்கள்
ஆகவேதான் தமிழ் கூறும் நல்லுலகம் உங்களை அவரை விட்டு பிரிந்தாலும் உங்களை உயரத்திற்கு அழைத்து சென்றது தமிழ். புரிந்து கொள்ளுங்கள். இளையராஜாவும் வைரமுத்து அவர்களும் தமிழ் தாய் பெற்றெடுத்த 2 பொக்கிசங்கள். இரண்டுமே உயர்வான மதிக்கப்பட வேண்டியவை. ஆனால் அவர் இருவருக்குள்ளையும் ஒரு பகை ஏற்பட்டு பிரிகிறார்கள் என்றால் சொன்னால், நீங்கள் அந்த கட்டுரையில் கடைசியாக சொன்னிருக்கின்றீர்களே, ஆழியாறு அணையிலே நீனும் நானும் ஓடினோம். அந்த மேல் பகுதியில் உன்னை பிடிக்க நான் ஓடி ஓடி வந்தேன். ஒரு கட்டத்தில் உன்னை பிடித்து விட்டேன். காரணம், நாம் 2 பேரும் ஒரே திசையில் ஓடி வந்த காரணத்தினால். ஆனால் இன்றோ நீ ஒரு திசையில் ஓடுகிறாய், நான் ஒரு திசையில் ஓடுகிறேன். எப்படி சேர்வது என்று எவ்வளவு அழகாக சொன்னீர்கள் பிரிவை. ஆனால் இன்று எல்லாவற்றையும் பேசிவிட்டு கடைசியாக ஒருவரை அஞ்ஞானி என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? இன்றைக்கு கங்கை அமரன் பேசுகின்றார் என்று சொல்கின்றீர்களே, கங்கை அமரன் பேசுவது எதிர்வினை, அதற்கு அர்த்தமே இல்லை. அதிலும் கங்கை அமரன் பேசுவதை இந்த உலகம் எடுத்துக்கொள்வதே இல்லை. அவர் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர். ஆனால் யாராவது அவரை இசையமைப்பாளர் என்று சொல்கிறதா? அவர் ஒரு மிக சிறந்த பாடலாசிரியர். உங்களைப் போலவே நீங்கள் வருகின்ற நேரத்தில் அவரும் ஒரு சிறந்த பாடலாசிரியர். அவரை யாராவது பாடலாசிரியர் என்று சொல்கிறதா? கவிஞர் என்று சொல்கிறதா? அவர் மிகப்பெரிய இயக்குனர், பல வெற்றி படங்களை கொடுத்தவர். ஆனால் அவரை யாராவது இயக்குனர் என்று சொல்கின்றார்களா? இல்லை. ஏன்? அதுதான் கங்கை அமரனுடைய நிலை. ஒரு மேடையிலே பொழுதுபோக்குக்காக பேசக்கூடிய ஒரு நகைச்சுவையாளனாகத்தானே கங்கை அமரனை எடுத்திருக்கிறது இந்த உலகம். இன்றைக்கு அவர் ஒரே தம்பி என்று சொல்லுகின்றாரே, ஒரே தம்பி என்றால் நமக்கு என்ன, இருந்துவிட்டு போகட்டும். இசைஞானி இளையராஜாவை அவதூறாக பேசியவர்களில் அளவுக்கு அதிகமான அவதூறு பேசிய ஒரே மனிதன் கங்கை அமரன். இளையராஜாவை ஆபாசமாக பேசிய ஒரே மனிதன் கங்கை அமரன். இளையராஜாவின் அந்தரங்க விஷயங்களை வெளியிட்டு சொன்ன ஒரே மனிதன் கங்கை அமரன். இளையராஜாவை இன்றைக்கு இல்லை என்றைக்கும் அவதூறாக பேசுகின்ற ஒரே மனிதன் கங்கை அமரன் மட்டும்தான். இனி ஒருவன் பேசப் போவதே இல்லை. கடைசி மனிதனும் என் கங்கை அமரன் தான். அவருக்கு பிறகு இளையராஜாவை விமர்சிக்க இந்த உலகத்தில் எவரும் இல்லை. ஏன்? இளையராஜா மேதை. அந்த மேதைகளிடத்திலே சில குறைபாடுகள் இருக்கும். அந்த மேதைகளிடத்திலே சில வக்கிரங்கள் இருக்கும். அதையெல்லாம் கண்டுகொள்வதில்லை இந்த தமிழ் கூறும் நல்லுலகம். ஏன்? தமிழுக்காக உழைத்தவர் இளையராஜா. அவரிடத்திலே சில குறைபாடுகள் இருந்தால் அதை புறந்தள்ளிவிட்டு அவற்றிலிருந்து நல்லவைகளை எடுத்துக்கொள்கிறது இந்த உலகம். அதை போலத்தான் உங்களிடத்தில் குறைபாடுகள் இல்லையா? உங்களை நீங்கள் கவிஞர் என்று சொன்னாலே உங்களுக்கு கோபம் வரும் என்பது எங்களுக்கு தெரியும். கவி பேரரசு என்று சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிட்டிருப்பதும் எங்களுக்கு புரியும். கவி பேரரசு என்ற பட்டத்தை உங்களுக்கு கலைஞர் ஏன் கொடுத்தார்? கண்ணதாசன் கவிஞர் என்று போட்டுக் கொள்கின்றார். நீ கண்ணதாசனை விட கூடியவன் என்று நான் இந்த உலகத்துக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பட்டத்தை உனக்கு தருகிறேன் என்று கலைஞர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் தானே. என்ன கவிஞரே, உலகத்திலே நீங்கள் மட்டும்தான் அறிவாளி என்று நினைத்து கொண்டு கடைசி நேரத்தில் 23 நிமிட நேர பேச்சிலே பேசிவிட்டு கடைசி நேரத்திலே ஒருவனை தலையிலே குட்டுவது என்பது உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கலாம். ஆனால் தமிழ் கூறும் நல்லுலகம் அதை கலையாக எடுத்துக்கொள்ளாது. வழியிலே போற குப்பனும் சுப்பனும் பேசியிருந்தால் இந்த பிரச்சனைக்கு அர்த்தமே இல்லை, இந்த வாதத்துக்கு அர்த்தமே இல்லை. ஆனால் நீங்கள் ஆயிரக்கணக்கான பாடல்களை
எழுதி குவித்தவர்கள், ஆயிரக்கணக்கான தத்துவங்களை பாடல்கள் மூலமாக சொன்னவர்கள், பிறருக்கு அறிவுரை சொல்லுகின்ற இடத்திலே இருக்கின்றவர், மிக உயர்ந்த சிகரத்திலே இருக்கின்ற நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் உற்று கவனிக்கிறது. அதிலே நல்லவைகளாக இருந்து விட்டால் அதை வாழ்த்திவிட்டு மனதுக்குள்ளே வாழ்த்திவிட்டு அமைதியாக இருந்து விடும். அந்த வார்த்தையிலே பிழை இருக்கும் என்றால் இது போன்று தீயை வைத்துவிடும். இதற்கு இன்றைக்கு எதிர்வினைகள் எவ்வளவு வருகிறது பார்த்தீர்களா? நாங்கள் தான் பிச்சை போட்டோம் வைரமுத்து வளர்ந்தார் என்று கங்கை அமரன் சொல்வதிலே என்ன அர்த்தம் இல்லை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லாரும் மனிதன் தானே, மனிதன் தானே. நாம் உதவினால் உதவினம் என்று சொல்வதிலே எந்த குற்றமும் இல்லையே. நீங்களும் எத்தனையோ பேர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருப்பீர்கள் தானே. அப்போதும் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்களும் சொல்லி காட்டத்தான் வேண்டும், சொல்ல காட்டத்தான் செய்வீர்கள். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய குற்றம் அல்ல. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு எதிர்வினையாக கங்கை அமரன் பேசியிருக்கின்றார். அவருடைய பேச்சை இந்த உலகம் எடுத்துக்கொள்ளாது. ஆனால் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொன்ன வார்த்தை மிக ஒற்றுமையாக, மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஆரம்பத்திலே 7வது வருடத்தில் இளையராஜாவை விட்டு பிரிந்த போது நீங்கள் எழுதிய இந்த குளத்தில் கல் எரிந்தவர்கள் என்ற புத்தகத்தில் நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்களே, இசைஞானியே, உன்னுடைய பட்டறையில் அம்புகள் மட்டுமே செய்ய உத்தரவிட்டிருக்கின்றாய், ஆனால் எனதுடைய ஆயுதப்பட்டறையில் கவசங்கள் மட்டுமே செய்ய சொல்லியிருக்கின்றேன் என்று சொன்னீர்களே. எவ்வளவு உயர்ந்த வார்த்தை, எவ்வளவு உயர்ந்த வார்த்தை! பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வரிய வார்த்தை அல்லவா? அந்த ஒரு கட்டுரையினால் உங்கள் புகழ் உச்சிக்கு சென்றதே. அந்த ஒரே ஒரு கட்டுரையின் மூலமாக உங்களுடைய உள்ளத்தில் வஞ்சகம் இல்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பிரிந்து போய்விட்டீர்கள், ஆகவே நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொண்டதே. இனி சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் இருவரும் அமைதியாக சென்று விடுவது நல்லதுதானே. அப்படி செல்லாமல் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரத்திலெல்லாம் எங்காவது ஒரு இடத்தில் குட்டு வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் உங்கள் மனதிலே கருப்பு எண்ணங்களை வைத்திருக்கின்றீர்கள் தானே. 36 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவரை, தனக்கு வாய்ப்பளித்த ஒருவரை, தன்னால் புகழப்பட்ட ஒருவரை, இருவரும் சேர்ந்தே வாழ்ந்தோம் என்ற ஒருவரை, இன்னொரு வார்த்தை நீங்கள் அந்த இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள் புத்தகத்திலே சொல்லியிருக்கின்றீர்களே, எவ்வளவு பெரிய உன்னதமான வார்த்தை! மனைவியை இழந்தவன், மனைவி இறந்து போன பின்பு அவளுடைய சேலையை எடுத்து தலைமாட்டிலே வைத்து தூங்குவனவே போல உன் நினைவுகளை நான் வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன நீங்களா இளையராஜாவை அஞ்ஞானி என்று சொல்கின்றீர்கள்? என்ன கவிஞரே, என்ன கவிஞரே, இது சரியாகுமா? ஆகவே அருமையை பெரும் கவிஞரே, கவி பேரரசு அவர்களே, நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் தீயை. இதற்கு எதிர்வினை ஏராளமாக வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நீங்கள்தான். 2 பேர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனையில் ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு நீங்களே பொறுப்பு. கவி பேரரசு வைரமுத்து அவர்களே பொறுப்பு என்று சொல்லி மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.